மார்னிங் சாம்பியன். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்க்க போற டாபிக் வந்து இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி. நம்ம கூட ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் இருக்காங்க, சபரினா. ஸோ என்ன இது பண்ண போறோம் அப்படின்னா, மைண்ட் மேப் தான் வந்து ஷேர் பண்ணி படிக்க போறோம். மைண்ட் மேப் மைண்ட் மேப் ஓகே. ஸோ மைண்ட் மேப் ஷேர் பண்ணலாம். மைண்ட் எஸ். Are you able to see the screen? Yes, sir. Yes, sir. ஓகே. ஸோ என்ன போட்டிருக்காங்க, எதை பத்தி படிக்க போறோம்? Pascal law of equation இருக்கு sir. அனிலிங். Process of definition. Yes, sir. Annealing. அனிலிங். ஸோ அனிலிங் தான் வந்து நம்ம பார்க்க போறது. Yes, sir. அனிலிங்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிலிங்ல வந்து ப்ராசஸ் டெஃபினேஷன் சொல்றாங்க. ஸோ அனிலிங்னா உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு இப்போ? Heat treatment process, sir. ஸோ ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். அனிலிங்ல என்ன பண்ணுவோம்? ஹீட் ட்ரீட்மெண்ட்னாலே என்ன பண்ணுவோம்? Certain temperatureல heat கொடுப்போம் sir. ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கூல் பண்ணுவோம், சரியா? Yes, sir. ஹீட் பண்ணிட்டு கூல் பண்ணுவோம். ரெண்டுமே சேர்ந்தாதான் ஹீட் ட்ரீட்மெண்ட். வெறும் ஹீட் மட்டும் பண்றது ஹீட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. Yes, sir. ஹீட் பண்ணுவோம், கூல் பண்ணுவோம். ஸோ சில Yes, நேரம் sir. ஹோல்டிங். இப்போ இதுல என்ன பண்றாங்கன்றது நம்ம கரெக்டா தெளிவா தெரிஞ்சுக்கணும். Yes, sir. சரி, இப்ப நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஈட்டிங் அபோவ் ரீகிரிஸ்டேஷன் டெம்பரேச்சர். Yes, sir. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? above recrystallization temperatureக்கு வந்து ஹீட் பண்றாங்க sir. ஹீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து அனிலிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அபோவ் ரீகிரிஸ்டேஷன் டெம்பரேச்சர் நம்ம ஹீட் பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரீகிரிஸ்டேஷன் டெம்பரேச்சர்னா என்னன்னு தெரியும்? Yes, sir. அப்படின்னா என்ன தெரியுமா? above to 723 degrees Celsius. அது வந்து இந்த இதுக்கு. ஆனா ரீகிரிஸ்டேஷன் டெம்பரேச்சர்னா ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல Yes, sir. என்னமோ நடக்கும். இந்த பாட்டு கேள்விப்பட்டிருப்பல, என்னமோ ஏதோ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல மெட்டலுக்கு ஏதோ ஒன்று நடக்கும். என்ன Yes, ஆகும்னா sir. நியூ கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகும். Okay, அந்த sir. டெம்பரேச்சர்ல என்ன ஃபார்ம் ஆகும்? Grains form ஆகும் sir. நியூ ரீஃபைன்டு கிரெயின்ஸ். New refined grains. Okay, sir. அதாவது கோர்ஸா இருந்தவன், கோர்ஸ் கிரெயினா இருந்தவன் என்ன ஆவான்? ரீஃபைன்டு கிரெயினா மாறுவான். எப்ப? Yes, sir. above recrystallization temperature, sir. அட்டு அட்டு ரீக்ரி. அப்ப நம்ம என்ன டிஃபைனிஷன் அந்த ஈட்டிங் அபோவ் ரீகிரிஸ்டேஷன் அனிலிங்ல இது. ஆனா நம்ம பேசுற டிஸ்கஷன்ல நம்ம டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் என்னதுன்னா, வாட் யூ மீன் பை ரீகிரிஸ்டேஷன் டெம்பரேச்சர்? Yes, sir. என்ன சொல்லுவீங்க, என்ன டிஃபைன் பண்ணுவீங்க? Formation of grain takes place, sir. அதான் ரீகிரிஸ்டேஷன் டெம்பரேச்சர் இஸ் எ டெம்பரேச்சர் at which new Yes, refined sir. grains are formed. Yes, sir. So இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் we are eating above the reciprocation temperature பண்றோம். ஓகே. அப்புறம் என்ன பண்றோம்? செகண்ட் ஸ்டெப் Holding for some time, sir. அப்படியே வச்சிருக்கணும். ஹீட் பண்ணிட்டு சத்தமே இல்லாம அமைதியா வச்சிருக்கணும். ஹோல்டிங் ஃபார் சம் டைம். Yes, sir. மூணாவது Slow cooling, sir. ஸ்லோ கூலிங்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்னஸ்ல தான் இருக்கும் நம்ம காம்போனன்ட். ஃபர்னஸை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துரும். ஸோ கூலிங் வித் இன் த Yes, sir. அப்படின்னா என்ன பார்த்தோம்னா, கூலிங் வித் இன் த ஃபர்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, we are switch off
the furnace. Yes, sir. சரியா? அப்படி Okay, sir. பண்ணிட்டா அதான் வந்து annealing. So annealing is a 3-step process. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? Heating above recrystallization temperature, sir. செகண்ட் என்ன பண்றோம்? Holding for some time. தேர்ட் என்ன பண்றோம்? And then slow cooling, sir. ஸ்லோ கூலிங் வித்தின் த ஃபர்னஸ். Yes, sir. சரி, இப்ப இதெல்லாம் பண்ணா இந்த ஹீட்டிங் நான் ஏன் பண்ணணும்? இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். அப்ப அந்த ட்ரீட்மெண்ட் ஏன் எடுக்கணும்? For recovering, sir. அவ்வளவுதான். டு இம்ப்ரூவ் மை ஸ்ட்ரென்த். சரியா? வெரி குட். இப்ப நீங்க பாயிண்ட புடிச்சிட்டீங்க. இப்ப நான் அனிலிங் ஏன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிலிங் வந்து டு இம்ப்ரூவ் மை ஸ்ட்ரென்த். அதான் வந்து அனிலிங் பண்றதுக்கான நோக்கம். Yes, sir. அனிலிங் பண்றதுக்கான நோக்கம் டு இம்ப்ரூவ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். டு இம்ப்ரூவ் sir. மை ஸ்ட்ரென்த் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்னலாம் அனிலிங் பண்ண நடக்குது ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்ப்போம். Increase ductility, refine grain size, relieve internal stress, improve machinability, increase toughness, soften the material, and reduce the hardness. Last one. சரி, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். டக்டிலிட்டி, Yes, sir. இன்க்ரீஸ் டக்டிலிட்டினா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் டக்டிலிட்டி. டக்டிலிட்டி என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் Drawn into wire. The process that is used to drawn into wire, sir. அதுதான் டக்டிலிட்டின்றீங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன அப்படின்னா, இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்டிலிட்டினா எபிலிட்டி டு எலாங்குவேட். Yes, sir. டக்டிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி டு எலாங்குவேட் அப்படின்றது தெரியும். எபிலிட்டி டு எலாங்குவேட் அப்படின்றது தெரியும். அதான் Yes, டக்டிலிட்டி. sir. Yes, sir. ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, Yes, sir. ரீஃபைன் கிரெயின் சைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரெயின் சைஸ் இப்போ நம்ம வந்து ரீஃபைன் கிரெயின் சைஸ், இப்போ நம்ம அபோவ் ரிகிஷன் டெம்பரேச்சர் பண்ணாலே கிரெயின் சைஸ் என்ன ஆகும்? ஃபைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? Refine. கோர்ஸ்னா என்ன அர்த்தம்? Coarse means hard, sir. Fine means soft material. கோர்ஸ்னா சொர சொரன்னு இருக்கும், ஃபைன்னா அப்படியே சன்னமா இருக்கும். ஓகே. Yes. அப்ப கிரெயின் வந்து நல்ல குண்டு குண்டா இருந்த கிரெயினை நம்ம என்ன பண்றோம்? Soft material மாத்திரம், sir. பொடிசா மாத்துறோம். ஃபைன். Yes, sir. இப்ப சாண்ட் இருக்கு, சாண்ட் அரைச்சனா என்ன ஆகும்? இல்ல, நம்ம வீட்டுல மிளகாத்தூள் அரைச்சிருக்க, வீட்டுக்கு போய் மிளகாத்தூள் அரைச்சிருக்கீங்களா? Yes, sir. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மிளகா, தனியா, மிளகெல்லாம் போடுவோமா? அது கோர்ஸா Yes, இருக்கும். sir. ஆனா உள்ள போட்டு கிரைண்ட் Yes, sir. பண்ணா என்ன ஆகும்? Soft material ஆயிரும், sir. ஃபைன் ஆயிடும். அவ்வளவுதான். கோர்ஸ்னா சொர சொரன்னு இருக்கும், ஃபைன்னா சின்னதா இருக்கும். அடுத்தது Yes, மூணாவது. sir. Relieve internal stresses, sir. அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிலீவ் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மெட்டீரியல் ஹீட் பண்றோம். ஹீட் பண்ண என்ன Yes, sir. ஆகும்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். Yes, sir. நம்மளே வந்து ஏதோ ஒண்ணு பண்ண சொல்றோம், பண்ண சொன்னா என்ன இருக்கு? எப்படி Yes, sir. ஸ்ட்ரெஸ் ஆகுது இல்ல? Yes, sir. ஏதாச்சும் பண்ண சொன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுது இல்ல? அப்ப அந்த ஹீட் பண்ணும்போது மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரிலீவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். Yes, sir. அடுத்தது இம்ப்ரூவ் மெஷினபிலிட்டி. மெஷினபிலிட்டினா என்ன? டிஃபைன் மெஷினபிலிட்டினா என்ன சொல்லுவீங்க? To improve இல்ல, டிஃபைன் hardness. மெஷினபிலிட்டி. டிஃபைன் மெஷினபிலிட்டி நம்ம கேள்வி முதல்ல உள்ள வாங்கிங்க. டிஃபைன் மெஷினபிலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டிஃபைன் மெஷினபிலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? Ability of the material with which is to be machining. ஒரு மெட்டீரியல எவ்வளவு எளிமையா மெஷின் பண்ண முடியும் அப்படின்ற தகவல் தான் வந்து என்னது? மெஷினபிலிட்டி. எபிலிட்டி டு ஈஸ் வித் மெஷினிங். மெஷினிங் பண்ணும்போது எளிமையா இருக்கிற குணத்துக்கு பேரு Machinability, sir. வெல்டபிலிட்டினா Melting process to be easy, sir. ability of material with which is to be welded. Formability na
ability of a material to be is to be forming process வந்து Formed ஈஸியா நடக்கும். is to be formed. Yes, sir. Forgeability na Ability of a material that is easy to be forgeable, sir. அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க எபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுட்டு. அப்ப மெஷினபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதுன்னா கிரெயின்ஸ் வந்து ஃபைன் ஆகும் போது மெஷினபிலிட்டி இதுவாயிடும். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா டஃப்னஸ். Increase, டஃப்னஸ் sir. டஃப்னஸ்னா என்ன? Ability of a material to withstand up to fracture points, sir. அதான் எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அப்சார்ப் ஷாக் லோட் அப் டு ஃப்ராக்சர் பாயிண்ட். Load. எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு அப்சார்ப் ஷாக் லோட் ஆர் இம்பாக்ட் லோட் அப் டு ஃப்ராக்சர் பாயிண்ட். அப்போ சாஃப்டன் த மெட்டீரியல்ஸ் ஆகுது, ரெடியூஸ் ஹார்ட்னஸ், எலிமினேட் கெமிக்கல் நான் யூனிஃபார்மிட்டி. நான் யூனிஃபார்மா கெமிக்கலி நான் யூனிஃபார்ம் இருந்தாலும் நம்மளால இது பண்ண முடியும். ஸோ இது வந்து பிரைமரி பர்பஸ் ஆஃப் அனிலிங். சரி, Yes, sir. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அனிலிங் என்ன சொல்றாங்க? Yes, sir. Full annealing, box annealing, spheroid annealing, and diffusion annealing, sir. ஸோ இப்போ ஃபுல் அனிலிங்னா என்ன? இருக்கு 3 கிளை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபுல் அனிலிங் என்ன சொல்றாங்க? Hyper-detected, hypo-detected, and ரெண்டு இருக்கு சார். 2 process இருக்கு சார். அதான் ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்போ இட்டக்டைடா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண சொல்றானுங்க? 30 to 50 degree Celsius above upper critical line. A3 லைன் ஒரு லைன் இருக்கும். சரியா? A3 லைன் தான் அப்பர் கிரிட்டிக்கல் லைன். அந்த A3 லைனுக்கு மேல 30 இருந்து 50 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ண சொல்றாங்க. A3 ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கும். அதுக்கும் மேல எவ்வளோ? எஸ் சார். A3க்கு மேல எவ்வளோ? 30 to 50 degree Celsius, sir. இதான் A3. இங்க பாருங்க, என்னோட கை இதான் A3னா அதுக்கும் மேல இருக்கும்போது this gap is hyper-detected. 30 to 50 degree. இது வந்து ஹைப்போ டிடெக்டடா இருந்தா. அதே ஹைப்பர் டிடெக்டடா இருந்தா below lower critical A1 line, sir. அதுவும் above தான். ரெண்டுமே above தான். சரியா? எங்கேயும் below வரக்கூடாது. ஆனா அங்க A3 லைன், இங்க A1 லைன். ஹைப்பருக்கு A1 லைன், ஹைப்போக்கு A3 லைன். ஹைப்போ 3, ஹைப்பர் 1. ஹைப்போ 3, ஹைப்போ 3, hyper 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் வந்து நாங்கெல்லாம் படிக்கும் போதே என்னன்னா அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஹைப்போ 3, ஹைப்பர் 1, ஹைப்போ 3, ஹைப்பர் 1, ஹைப்போ 3, ஹைப்பர் 1. அப்போ ஹைப்போ 3, ஹைப்போனாலே 3 வந்துடும். எக்ஸாம்ல ஹைப்போனாலே A3 லைன் கேட்டானா என்னடா வச்சுங்கடா A3 லைன்டா அப்படின்னு சொல்றோம். சரியா? அதனால இன்க்ரீஸ் டக்டிலிட்டி, இந்த ஃபுல் அனிலிங் வந்து முக்கியமா இன்க்ரீஸ் டக்டிலிட்டிக்கு தேவைப்படுது. ஓகே, அடுத்தது பாக்ஸ் annealing, sir. பாக்ஸ் அனிலிங்க்கு பாஷா பாய் மாதிரி இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர்? close or part annealing, sir. பாக்ஸ் அனிலிங் சொன்னாலும் சரி, க்ளோஸ் அனிலிங் சொன்னாலும் சரி, பாட் அனிலிங் சொன்னாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். சரியா? இங்க பாக்ஸ்னால என்ன யூஸ் பண்றாங்க? metal container, sir. க்ளோஸ்ட் மெட்டல் கண்டெய்னர். சரியா? சாதாரண மெட்டல் கண்டெய்னரா இருந்தா அது க்ளோஸ் அனிலிங் சொல்ல மாட்டாங்க. அது என்ன அனிலிங்? பாக்ஸ் க்ளோஸ்டு. சரியா? அடுத்தது எதுக்காக இதை பண்ணணும்? prevent oxidation, sir. ஆக்சிடேஷன் ஆகாம இருக்கிறதுக்காக பண்ணணும். சரியா? இப்ப பார்த்தோன்னா பாக்ஸ்ல சென்டர் லெட்டர் என்னது? BO. ஓ. O, sir. சரியா? பாட்ல சென்டர் லெட்டர் என்னது? O. க்ளோஸ்ல சென்டர் லெட்டர் என்னது? O, sir. So O for prevent oxidation. So பேர்லயே பிட்டு வைக்கிறோம். சரியா? பேர்லயே பிட்டு வைக்கிறோம். அடுத்த டைப் ஆஃப் அனிலிங்ல என்ன சொல்றாங்க? Spheroid annealing, sir. Spheroid annealingனா ஸ்பியர் கிரெயின் ஸ்ட்ரக்சரை ஸ்பியரா மாற்றும். Spherical grains will be formed. அதனால தான் வந்து ஸ்பெரடைஸ் அனிலிங். அப்ப ஸ்பெரிக்கலா இருக்கும்போது மெஷினபிலிட்டி நல்லா பண்ண முடியும். சரியா? ஷார்ப்பா இருக்கணும், மெஷின் பண்றதுக்கு கஷ்டம். ஸ்பியரா இருக்கும், மெஷின் பண்ண ஈஸி. அடுத்தது diffuse annealing, sir. அப்படின்னா எதுக்காக இந்த டிஃப்யூஸ் அனிலிங் பண்றாங்க? homogeneous chemistry கொடுத்திருக்காங்க, sir. அப்படின்னா என்னன்னா இங்க முன்னாடி ஒரு விஷயத்த பார்த்தோம். அது என்னது? எலிமினேட் கெமிக்கல் நான் யூனிஃபார்மிட்டின்னு சொல்றாங்கல்ல.
Yes, sir. ஒரு ஸ்பெசிமன்ல கெமிக்கலா நான் யூனிஃபார்மா இருக்கும்போது we can go for diffusion annealing. Yes, sir. ஓகே, ஒரு இது வந்து கெமிக்கலி நான் யூனிஃபார்மா இருக்கும்போது we can go for diffusion annealing. Okay, sir. ஓகே, ஸோ எல்லா Yes, sir. அன்னிலிங் பத்தி அற்புதமா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ ஃபுல் அன்னிலிங் Yes, பத்தி sir. சொல்லுங்க பார்ப்போம். மறுபடியும் ஒரு ரீகேப் செஷன் ஃபார் சபரினா. Okay, sir. ம் It has two processes, sir, hypoeutected and hypereutected. Hypoeutected takes place at 30 to 50 degrees Celsius, upper point of A3 line, sir. Critical அப்பர் A3 critical line. Sir. பொறுமை அப்பர் ஏ3க்கு தான் என்ன பேருனா அப்பர் கிரிட்டிக்கல் லைன். ஸோ அப்போ Yes, ஓகே, sir. அடுத்த பாயிண்ட். Hypereutected, sir. It takes place at 30 to 50 degrees Celsius above lower critical line, sir. A1, sir. ஓகே, அடுத்தது அது பண்றதுனால நமக்கு நன்மை என்ன? Increases ductility, sir. அடுத்தது பாக்ஸ் அன்லிங். Okay, sir. It is also called close or pot annealing. It is the material used is closed metal container and it prevents oxidation, sir. ஓகே சூப்பர். அடுத்தது Spheroids annealing, sir. It increases machinability, sir. ஹவ்? Diffuse annealing, sir. It homogeneous chemistry, sir. ஸ்டெரிலைஸ் அன்லிங் இன்க்ரீஸ் மெஷினபிலிட்டி. ஹவ்? எப்படி நடந்தது? பை ஃபார்மிங் ஸ்பெரிக்கல் கிரெயின்ஸ். ஸ்பெரடைஸ் இருக்குல்ல, ஸ்பியர் இருக்கா, ஸ்பிரோ அப்படி இருக்கா, அதுல பிட் இருக்கு. Sir. ஸ்பியர்னா என்ன அர்த்தம்? கிரெயின்ஸ் வந்து In spear shape, sir. ஸ்பியர் ஷேப், குண்டு குண்டா இருப்பானுங்க அவனுங்க, அதான் கிரெயின்ஸ். சரியா? அடுத்தது Diffuse annealing, sir. It is used for homogeneous chemistry, sir. அவ்வளவுதான். இப்ப கீ டெக்னிக்கல் கான்செப்ட் என்ன சொல்றானுங்க? Recrystallization temperature where new grains form, sir. ஓகே, அடுத்தது Avoid cracking, reduces dislocation in crystal, ஓகே, removes trapped gas from initial casting, அடுத்தது alter electrical and magnetic properties, sir. இதான் கீ கான்செப்ட். ஸோ இதான் இந்த இந்த மைண்ட் மேப் வந்து முடிஞ்சது. ஸோ இந்த மைண்ட் மேப் பிளானிங் புரிஞ்சுதா? Sir. ஓகே, ஒரு மைண்ட் Yes, மேப்பை sir. சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஸோ இதான் மைண்ட் மேப்பா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோன்னா ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தை எழுதி வச்சுக்கணும். அந்த மைண்ட் மேப் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டோம் வச்சுக்கேன், அங்கங்க எழுதிக்கலாம். Yes, sir. ஓகே, மொபைல் மட்டும் பார்த்து Yes. படிச்சோம்னா நமக்கு சிரமமா இருக்கும். ஆல்வேஸ் டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் மைண்ட் மேப். ஓகே Okay, sir. சரி, இப்போ நம்ம இதை ஸ்டாப் ஷேர் பண்ணுவோம். அப்புறம் அகைன் வந்து இன்னொரு ஷேரிங் ஆரம்பிப்போம். எங்க இருக்கு? இல்ல, ஷேர் பண்ணணும்னா ஓகே, இங்க வந்து இவன் share. மறுபடியும் அவனையே ஷேர் பண்ணிட்டோம். நம்ம பண்ண வேண்டிய ஆள் வந்து இருக்கான். பண்ண ஓகே சூப்பர். இப்ப என்ன பார்க்க போறோம்? Case hardening, sir. ஸோ கேஸ் கோர். கேஸ்னா என்ன அர்த்தம்? சூட் கேஸ் அப்படின்னா எப்படி? கேஸ்னா என்ன, கோர்னா என்ன? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லலாம். தப்பா இருந்தாலும் மார்க் எல்லாம் போறது கிடையாது. போஸ்டிங் எல்லாம் போடாம விட மாட்டாங்க. என்ன தோணுதோ. கேஸ்னா என்ன தோணுது? ரிலாக்ஸா கேஸ்னா என்னன்னு சொல்லுங்க. Outer surface, sir. அவுட்டர் லேயர். எக்ஸாக்ட்லி. கேஸ்னா வெளியில, வெளிப்புறம் அப்படின்னு அர்த்தம். Yes, sir. கோர் அப்படின்னா Inner side. இன்னர் கேஸ். அவ்வளவுதான். சூப்பர். சோ நீங்களா யோசிச்சு ஆன்சர் சொல்லிட்டீங்களா? அப்ப ஒரு பொருள் இருக்கு. ஒரு பொருள்ல ஒரு பொருள் இருக்கு. என்ன என் கையில இருக்கு? Water bottle. வாட்டர் பாட்டில். எக்ஸாக்டா ரைட் ஆன்சர். திஸ் வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டில ஹேண்டில் பண்ணும்போது எங்க ஹேண்டில் பண்ணுவோம்னா, கோர்லயா கேஸ்லயா?
எங்க பிடிச்சிருக்கேன்? கோர் Case. கேஸ் தான் பிடிச்சிருக்கேன். சரி, இப்போ விட்டுருவோம். கையில அடுத்த பொருள் என்ன? Phone, sir. போனு. இதை எங்க பிடிச்சிருக்கேன்? கேஸா கோரா? Case தான் sir. கேஸ் தான். அப்புறம் இந்த பென் எடுக்கிறேன். எங்க பிடிச்சிருக்கேன்? Case தான் sir. எல்லாமே எதை தொட்டாலும் கேஸ் தான் தொடுது. கோருக்கு Yes, போவே sir. மாட்டோம். ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முழுசா மொத்தமா மாத்துறோம். கோரையும் மாத்துறோம், கேஸையும் மாத்துறோம். ஆனா எங்க நம்ம பயன்படுத்தும் போது எதை பயன்படுத்துறோம்? Case தான் sir. அப்ப Use பண்றோம். கோரை வந்து மாத்துறது நமக்கு தேவையா தேவையில்லையா? No need, sir. நோ நீட். அப்ப கோரை பண்றது, கோரை போய் மாத்துறது ஒரு வெட்டி வேலை. Yes, sir. கோரோட ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்றது ஒரு வெட்டி வேலை. தேவைப்பட்டா பண்ணிருக்கலாம், தேவைப்படாம பண்ணோம்னா இந்த வடிவே சொல்லுவான்ல, எந்த ஆணியை சார் புடுங்கிறது, நீ புடுங்குற ஆணியெல்லாம் தேவையில்லாத ஆணி தான் அப்படி சொல்லுவான்ல. அப்ப கோர் வந்து நம்ம கோரோட ப்ராப்பர்ட்டியை மாத்த தேவையில்ல. Yes, sir. அஸ் இன்ஜினியரா கேஸை மட்டும் மாத்தினா காசு கம்மியாகும், கோரையும் சேர்த்து மாத்தினா காசு அதிகமாகும். கோரையும் Yes, காசு sir. கேஸையும் சேர்த்து மாத்துற ப்ராசஸ் தான் ட்ரீட்மெண்ட். மக்கள் பார்த்தாங்க கேஸ் மட்டும் ஆடா இருந்தா போதும், நம்ம கேஸை மட்டும் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் பண்ண ப்ராசஸ் தான் என்ன ப்ராசஸ்? Hardening, sir. அவ்வளவுதான். இன்ஜினியரா நீ யோசிக்கும் போது உன் பிரெயின் சொல்லணும், ஓ கேஸ் ஆடினா கேஸை மட்டும் ஆர்டன் பண்றதுடா. ஓகே, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சர்ஃபேஸ் ஹார்டனிங் ஒரு பேர் இருக்கு. சோ இதுல என்ன ஆகுதுன்னா டெஃபினிஷன் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் என்ன மேல சொல்லியிருக்காங்க? Surface hardening of metal. Hardness surface. It's a case. Soft interior. It is core னு கொடுத்திருக்காங்க sir. அதாவது வெளியில ஆர்டன் பண்றாங்க, உள்ள சாஃப்டாவே வச்சுக்கிறாங்க. Yes, sir. கோரை சாஃப்டா வச்சுக்கிறாங்க, கேஸ ஆர்டன் பண்றாங்க. Yes, sir. அதான் டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம்? Case hardening is a surface hardening of metal in which the case is hardened and make us a hardened surface and the core is retain as soft interior. Core will retain as soft, case will be hardened. Yes, sir. புரிஞ்சுதா? Yes, sir. சரி, நம்ம ஒரு ஆபரேஷன் பண்றோம்னா எல்லா ஆபரேஷனையும் எல்லாருக்கும் பண்ண முடியாது. Yes, sir. எல்லா ஆபரேஷன் எல்லாருக்கும் பண்ண முடியுமா? No, sir. ஒரு டாக்டர் சொல்றான், உள்ள ஒரு மேல் பேஷண்ட் இருக்காங்க, நான் சிசேரியன் ஆபரேஷன் பண்ண போறான்னு சொன்னா நம்புவீங்களா? No, sir. உள்ள ஒரு மேல் பேஷண்ட் இருக்கான், நான் சிசேரியன் பண்றேன்றான். அப்ப அது பச்சை பொய் தானே? Yes, So, sir. அதே போல இங்க இந்த மெட்டீரியல் சூட்டபிள்னா லோ கார்பன் ஸ்டீலுக்கு தான் கேஸ் ஹார்டனிங் பண்ண முடியும். சரியா? இல்ல அலாய் ஸ்டீலுக்கு பண்ணலாம். ஹை கார்பன் ஸ்டீலுக்கு நான் கேஸ் ஹார்டனிங் பண்றேன்னு சொன்னான், இன்ஜினியர் மேடம் நாங்க ஹை கார்பன் ஸ்டீல்ல கேஸ் ஹார்டனிங் பண்ணிட்டு வந்திருக்கோம், நாங்க பாருங்க அப்படி சொன்னேன்னு அர்த்தம். Wrong, sir. அவன் முட்டாள் அப்படின்னு அர்த்தம். அவன் பேசுறதை வச்சு அவன் முட்டாள்னு கண்டுபிடிச்சிடலாம். மேடம் we have done the case hardening for high carbon steel. அவ்வளவுதான், தப்பு. சரியா? இப்ப வகைகளை பார்ப்போம். என்ன வகைகள் சொல்றானுங்க? ஃபர்ஸ்ட் வகை என்ன கொடுத்திருக்காங்க? Carburizing. கார்புரைசிங் அப்படின்னா என்னன்னா கார்பனை கவர்ந்தீழு. என்ன பண்ணும்? கார்பனை கடத்துறோம். நம்ம ஒரு கடத்தல் பண்ண, கடத்தல் வந்து கார்பனை கடத்த போறோம். இப்போ கார்பரைசிங்னா என்ன பண்ணும்? இட் அப்சார்ப் த கார்பன். நம்ம by absorbing the carbon the composition can change. Yes, sir. அப்ப கார்பனை தரதுக்கு ஒருத்தன் அப்சர்வ் பண்றான், நம்ம ப்ராடக்ட் தான் அப்சர்வ் பண்ணுது, ப்ராடக்டோட சர்ஃபேஸ் தான் அப்சர்வ் பண்ணுது. ஆனா அவன் ஒரு தரணும்ல, கார்பனை யார் தரது அப்படின்னா கார்பனோட சோர்ஸ் வந்து சார்கோல் சொல்றாங்க. சரியா? சார்கோல்ல இருக்க கார்பனை ஒரு கரி, சார்கோல்னா கரிய நசுக்கி நம்ம காம்பவுண்ட் உள்ள வச்சு சுத்தி கறி போட்டுட்டு போச்சிருவோம். அப்போ ஒரு சேம்பர்ல வச்சு ஹீட் பண்ணுவாங்க.
அப்ப ஹீட் பண்ணும்போது ஒரு படியில ஹீட் பண்ணும்போது கார்பன் டிஃப்யூஸ் ஆகி மேல சர்ஃபேஸ்ல ஃபுல்லா ஊடுருவும். ஊடுருவி என்ன ஆகும்னா கார்பைடா ஃபார்ம் ஆயிடும். கார்பைடுக்கு Yes, sir. ஆற்றல் ஜாஸ்தி. கார்பைடுக்கு Yes. என்ன ஜாஸ்தி? Hardness. ஹார்ட்னஸ் ஜாஸ்தி. இதுதான் நடந்தது கார்பைசிங். நைட்ரைடிங்ல என்னன்னா அங்க கார்பன் டிஃப்யூஸ் ஆனா நைட்ரைடிங்ல இங்க நைட்ரஜன் டிஃப்யூஸ் ஆகும். Yes, காம்போசிட்டை sir. மாத்துவோம். ஸோ கார்பைசிங்லயும் நைட்ரைடிங்லயும் கொஞ்சம் தேவையில்ல, முங்கி எடுக்க தேவையில்ல. டிஃப்யூஸ் ஆகுது, ஹீட் பண்றோம், சேம்பர்ல வைக்கிறோம், ஹீட் பண்றோம், டிஃப்யூஸ் ஆகுது. நைட்ரைடிங்க்கு சோர்ஸ் யாருன்னா அமோனியா. கார்பைசிங் சோர்ஸ் யாரு? Carbon. ஆ? Carbons. Charcoal, sir. சார்கோல். நைட்ரைடிங்க்கு சோர்ஸ் யாரு? Ammonia, sir. நைட்ரைடிங்க்கு சோர்ஸ் Ammonia, sir. அவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட் சைனைடிங். Okay. சைனைடிங்ல என்ன பண்றோம்? நம்ம எப்பவுமே காலைல எழுந்த வண்ணம் பல்லு விளக்குவோம், குளிப்போம். நம்ம எதை வச்சு குளிப்போம்? Soap. தண்ணி. தண்ணி ஊத்தி குளிப்போம். Tani. இப்ப சைனைடிங்ல என்னன்னா சோடியம் சைனைட் பாத். ஒரு தொட்டி நிறைய என்ன இருக்கு? Sodium cyanide bath. சோடியம் சைனைட் இருக்கு. நம்ம உள்ள நம்ம காம்பனண்ட்டை போட்டு மேல ஹீட் பண்றோம். எவ்வளவு ஹீட் பண்றோம்? எவ்வளவு டெம்பரேச்சருக்கு? 871 degrees Celsius and 54 degrees Celsius. ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணா சைனைட், சோடியம் சைனைட் இருக்கிற சி கார்பனும் நைட்ரஜனும் வெளியே வந்து டிஃப்யூஸ் ஆகும். இங்கேயும் காம்போசிஷன் சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பண்ணி கேஸை ஆர்டர் பண்ணும். இது மூணு ஆப்ரேஷன்லயும் இது ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட். ஏன்னா இதுல கார்பனும் டிஃப்யூஸ் ஆகும், கார்பன் டிஃப்யூஸ் ஆகி கார்பைட் ஃபார்ம் பண்ணும், நைட்ரஜன் டிஃப்யூஸ் ஆகி நைட்ரேட் ஃபார்ம் பண்ணும். ஸோ மூணு ப்ராசஸ்ல இந்த ப்ராசஸ் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட். Cyaniding, sir. ஆமா. ஸோ ஃப்ளேம் ஹார்டனிங். இந்த மூணு ப்ராசஸ்லையும் காமனான ஒரு பண்பு என்னன்னா மூணுத்தையும் டிஃப்யூஷன் நடக்கும், மூணுத்தையும் காம்போசிஷன், கெமிக்கல் காம்போசிஷன் will be changed on the case. Yes. ஃப்ளேம் ஆனா மூணுத்துக்கு காமனான ஒரு விஷயம், மூணுத்துக்கு கொஞ்சம் தேவையில்லை. ஓகேவா? ஹீட் பண்றதோட சரி, கொஞ்சம் பண்ணவே மாட்டோம் நம்ம. ஆனா ஃப்ளேம் ஹார்டனிங் அப்படி கிடையாது. டைரக்டா ஆக்சிடைசிங் ஃப்ளேம் எடுத்து அப்படியே இப்பதான் காம்பனண்ட்னா அப்படியே ஃப்ளேம் வச்சு ஹீட் பண்ணிட்டே வரும். ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணும். இங்க நோ சேஞ்ச் இன் காம்போசிஷன் பட் கொஞ்சம் இஸ் நீடட். நம்ம ஹீட் பண்றதுனால நம்ம சர்ஃபேஸ் லேயர் மார்டன் சைட் சர்ஃபேஸ் லேயரா ஃபார்ம் ஆயிடும். Okay, sir. கிளியர்? புரிஞ்சுதா? Yes, sir. ஃப்ளேம் ஹார்டனிங்ல ஃப்ளேம் வச்சு ஹீட் பண்ற மாதிரி இண்டக்ஷன் ஹார்டனிங் ஒன்று இருக்கு. இண்டக்ஷன் ஹார்டனிங் காயில் வச்சு ஹீட் பண்ணும். இண்டக்ஷன் ஹார்டனிங்னா Okay. காயில் வச்சு ஹீட் பண்ணணும். ஸோ இதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா Wear resistance, corrosion protection, and maintains low core ductility, sir. அவ்வளவுதான். மூணு பண்பு தான். ஸோ ரெண்டு இதை அட்டகாசம் ரெண்டு கான்செப்ட் அட்டகாசமா பார்த்துட்டோம். ஸோ என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணுவோம் பார்ப்போம். நம்ம என்ன இப்போ பார்த்தோம்? இந்த ரெண்டு மைண்ட் மேப்ல திஸ் இஸ் த மைண்ட் மேப் லேர்னிங். இருக்கிறதுலே பவர்ஃபுல் லேர்னிங் எதுல? மைண்ட் மேப் லேர்னிங் தான். யாரா கண்டுபிடிச்சா அப்படின்னா டோனி பூஷன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. அவர் மைண்ட் மேப் மூலியமா படிக்க ஆரம்பிச்சவனும் நிறைய படிக்க ஆரம்பிச்சார். ஒரு நாளைக்கு 10 புக்கு படிக்க ஆரம்பிச்சார். அப்படியே வேகமா மைண்ட் மேப் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஈஸியா ரீகால் பண்ணார். அவர் கத்துக்கிட்டத இந்த உலகத்துக்கே தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு மைண்ட் மேப் மெத்தட் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதி உலகத்துக்கே ரிலீஸ் பண்ணார். அது செவரல் மில்லியன் காப்பீஸ் வித்துச்சு. அவரு பல கோடிக்கு அதிபதி ஆனார். ஆனா நம்ம அவர் சொன்ன அந்த இது பயன்படுத்தா ரெண்டு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணாங்க. சபரினா கிரியேட் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லா லேர்ன் பண்ணாங்க. என்ன லேர்ன் பண்ணாங்க? Annealing, sir. அனிலிங் பத்தி ஃபுல்லா ஓவர்வியூ பாத்தீங்க. அனிலிங்ல டைப்ஸ் ஆஃப் அனிலிங் பாத்தீங்க. அனிலிங் பண்ணா என்னென்ன நடக்கும்லாம் பாத்தீங்க. எல்லாம் பாத்தீங்க. அடுத்தது Case hardening, sir. கேஸ் ஹார்டனிங் பார்த்தாங்க. ஸோ ஒரு புக்கை எடுத்து அந்த புக்கை அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து அதை மைண்ட் மேப் ஆக்கி நமக்கு இந்த கான்செப்டை கற்றுக் கொடுத்த சபரினாக்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன். Thank you.